கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபாதர்ஸ் டே என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதை குறித்த சில காரியங்கள் பிரசங்கமாக அல்ல, ஃபாதர்ஸ் டே என்று இருக்கிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய தகப்பனை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக மாம்ச பிரகாரமாக திருமணம் முடித்த பிள்ளைகள், திருமணம் முடித்த மக்கள் தன் தகப்பன் வீட்டிற்கு போவதை ரொம்பவும் விரும்புவார்கள். தன் தகப்பன் வீட்டிற்கு போகும்போது அவர்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாகிறது. ஏதோ ஒன்றை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதை போல உணர்கிறார்கள். இதெல்லாம் உலகத்திலே நடக்கிற காரியங்கள். அப்படியானால் நமக்கு ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு மாமிசத்துல நமக்கு அப்படி ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்குள்ளாக அது உண்டாகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு நம்முடைய தகப்பன் வீட்டிற்கு என்று சொல்லும்போது அது நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம் உண்டாயிருக்க வேண்டும். வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக சொல்லுகிறார். 122 சங்கீதத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 1 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு. இன்றைக்கு தலைப்பு, செய்தியின் தலைப்பு ஃபாதர்ஸ் ஹவுஸ், தகப்பனின் வீடு. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஃபாதர்ஸ் ஹவுஸ், தகப்பனின் வீடு. அப்ப நம்முடைய தகப்பனுடைய வீடு எது? கர்த்தருடைய ஆலயம். இங்கே தாவீது அதைதான் இந்த இடத்துல எண்ணி சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அவருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. எப்போ என்னை கூப்பிடுவார்கள், எப்போ என்னை வந்து அழைப்பார்கள், எப்பொழுது ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அந்த ஒரு சத்தம் கேட்கும் என்று ஆவலோடு, ஒரு ஆசையோடு, ஒரு தாகத்தோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது எப்படியாம்? அவர்கள் கூப்பிடும் போது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஒரு மகிழ்ச்சி. தொடக்கமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த செய்தியை சோசியல் மீடியா மூலமாக பார்க்கிற மக்கள் உங்களை பார்த்து ஒரு காரியம்
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். தாவீதை போல ஒரு மகிழ்ச்சியோடு, வாஞ்சையோடு, ஆசையாய், தாகமாய், விருப்பமாய், ஏக்கமாய் வந்திருக்கிறோமா? அப்படி நாம் இங்கே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோமா? நான் சொன்னேன், மாம்ச பிரகாரமாக பிள்ளைகள் தன் தகப்பன் வீட்டிற்கு போவதற்கு அவர்களுக்குள்ளாக ஒரு ஆவல் இருக்கு. நான்கு வருஷம் வேதாகம கல்லூரியிலே படித்த நாட்களில் எப்ப வெள்ளிக்கிழமை வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். திங்கட்கிழமை காலையில காலேஜுக்குள்ள போவேன். திங்கள், ஏன்னா அப்பதான் வீட்டுல இருந்து காலேஜுக்குள்ள போயிருக்கனால அந்த நினைவு வராது. ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிடும். செவ்வாய்க்கிழமை போயிடும், புதன்கிழமையும் போயிடும். வியாழக்கிழமை வரும்போது எப்போ வெள்ளிக்கிழமை 4 மணி ஆகும்னு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, என்னோட வீட்டிற்கு போகணும், என்னோட வீட்டிற்கு போகணும். அது எனக்கு ஒரு சந்தோஷம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம், 4 நாட்கள் வீட்டை விட்டு நான் வெளியே இருக்கிறேன். அங்க இருக்கிற சூழ்நிலைகளை விட்டு நான் வெளியே இருக்கிறேன். அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு நான் இங்க இருக்கிறேன். ஆகவே வெள்ளிக்கிழமை வரும்போது நானும் அதுல இணைந்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம். என்னோடு படிக்கிற என்னோட நண்பர்கள் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை காலையில வந்துட்டாலே சொல்லுவாங்க, நினைப்பு வந்துருச்சா உனக்கு? உனக்கு என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ நாம் நம்முடைய தகப்பன் வீட்டிற்கு போவது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா, திருமணம் முடித்தவங்க 2 தெருவு தள்ளி தான் இருப்பாங்க. திருமணம் முடிச்சு 2 தெருவு தள்ளி தான் இருப்பாங்க. அதிகமா தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. சூழ்நிலை அவர்களை தடுக்கும். பலவிதமான காரியங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2 தெருவு தள்ளினா. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கத்தை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை, அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆசையை அவங்களிடத்துல கேட்கும் போதுதான் சொல்லுவாங்க, ஆமா 2 தெருவு தள்ளி தான் இருக்கு, ஆனா போக முடியல, போகணும். எனக்கு சில சூழ்நிலைகள்லாம் அப்படி இருக்கு. மாறிச்சுன்னா எப்ப என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன், எப்ப என் தாய் வீட்டிற்கு நான் போவேன், கொஞ்ச நேரம் நான் போய் உட்கார்ந்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் அவங்களெல்லாம் பார்க்க, கொஞ்ச நேரம் நான் என் வீட்டில் நான் இருக்க, எப்ப எனக்கு அந்த நேரம் கிடைக்கும், காத்திருக்கிறேன். சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த அனுபவத்தில் கடந்து வந்திருப்போம். இப்பொழுது நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான மனநிலை இருக்கும். அப்போ மாம்ச பிரகாரமாக நம்முடைய தகப்பன் வீட்டிற்கு, தன் தாய் வீட்டிற்கு போவதற்கு நமக்குள்ளாக எவ்வளவு ஒரு வாஞ்சை, எவ்வளவு ஒரு ஆசை, எவ்வளவு ஒரு ஏக்கம், எவ்வளவு ஒரு பாரம் நமக்குள்ளாக உண்டாக்கி அந்த போகிற அந்த நேரம், அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படும் போது, போகிற அந்த காலம் நமக்கு கிடைக்கும் போது நமக்குள்ளாக எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுகிறோம். அந்த சந்தோஷத்துல நம்ம என்னெல்லாம் நாம் செய்கிறோம், பல காரியங்களை நாம் செய்கிறோம், ஆயத்தப்படுகிறோம். காரணம், மகிழ்ச்சி எதையோ செய்ய வைக்குது. ஏன்? தாய் வீட்டிற்கு, தகப்பன் வீட்டிற்கு போறோம். மாம்ச பிரகாரமாக நம்மளை பெற்றெடுத்த நம்முடைய தகப்பன் தாய் வீட்டிற்கு போவதற்கு
அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ ஒரு ஆசையோடு நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாக இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை நான் திரும்பவும் கொண்டு வருகிறேன். நம்முடைய தகப்பன் வீடு, நம்முடைய தகப்பன் வீடாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நமக்குள் எத்தனை பேர் அந்த ஒரு வாஞ்சையோடு, அந்த ஒரு ஆசையோடு, அந்த ஒரு தாகத்தோடு என் அப்பாவை பார்க்க போறேன், என் தகப்பனை பார்க்க போறேன், மகிழ்ச்சியோடு எத்தனை பேர் இங்க நாம் வந்திருக்கிறோம்? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகணும். 2 மணி நேரம் தானே ஆலயத்திற்கு போகணும். போகிறதே லேட்டு, 1 மணி நேரம் தானே ஆலயத்திற்கு போகணும். எத்தனை காரியங்கள் நம்முடைய மனதில் வைத்து நினைத்து யோசித்து ஆலயத்திற்கு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, எந்த மனநிலையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு, நம்முடைய தகப்பன் வீட்டிற்கு வருகிறோம். இங்கே தாவீது மனுஷன் சொல்லுகிறாரு, மகிழ்ச்சியா இருந்தேன். சிலர் ஆலயத்திற்கு கடுப்பா வருவாங்க, சிலர் விசனமா வருவாங்க, சிலர் தொல்லைனால வருவாங்க, வேற வேலை இல்லைன்னு வருவாங்க. சில குடும்பங்கள்ல கணவன் தவறாம ஆலயத்திற்கு போகிறதுனால அவருக்காக வேற வழியில போய் ஆகணும்னு மனைவி வர்றவங்க இருக்கிறாங்க. சில குடும்பங்கள மனைவி நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகணும்னு வருவாங்க. அதனால கணவன் நினைச்சவாங்க வேற வழி இல்லாம போறாங்க, போயிட்டு வருவோம் வருகிறவர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு வேற வேலை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவாங்க. நமக்கும் வேற வழி இல்லை, இல்லைன்னா நமக்கு அவங்க ஏதாவது பேசின்னு கிடப்பாங்க, போயிட்டு தான் வந்துருவோம் வருகிறவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்படி எல்லாம் பல மனநிலையில தகப்பன் வீட்டிற்கு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் இங்க வருகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஃபாதர்ஸ் டே என்று சொல்றாங்க. சோ அதனாலதான் நமக்கு தகப்பனா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பற்றி இந்த நாளிலே அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய ஸ்தலம் ஆகிய அவருடைய வீட்டை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் உண்மையாகவே உங்கள் தகப்பனாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆசையாய் பார்க்கணும்னு ஆவலோடு ஆயத்தமா இங்க வந்தீங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் போவோம் போலாங்க வாங்க அப்படின்னு சொன்னபோது அவர் மகிழ்ச்சியா இருந்தார். இன்றைக்கு வீட்டுல கணவர் கூப்பிடும் போது மனைவி என்ன சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி வருமா? இல்லாவிட்டால் மனைவி கூப்பிடும் போது கணவன் இப்படி சொல்லி நம்ம வரோமா? இல்லாட்டி பிள்ளைகள், தம்பிமா தங்கைமா, வாலிப தம்பி, சகோதரா சகோதரி, இன்றைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் அப்படின்னு நமக்கு வரும்போது, நம்முடைய சத்தம் நம்முடைய காதுக்கு வரும்போது எப்படி வரும்? மகிழ்ச்சியா. சிலர் தலையை காட்டிட்டு போறதுக்கு வருவாங்க, சும்மா ஏதோ எதுக்கோ தலையை காட்டுறதுக்கு. ஆனா தகப்பன் வீட்டிலே தகப்பனை சந்திக்க, ஒரு தாயை சந்திக்க நம்மளுடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ளாக பொங்குதோ அதற்கு மேலாக நம் அப்பன் இயேசுவை, நம்முடைய தகப்பனை சந்திக்க, நம்முடைய தகப்பன் இருக்கிற வீட்டிற்கு
அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருதயத்தோடு ஆலயத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட சத்தியங்கள் தான். பல முறை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் திரும்பவும் நம்மோடு பேசுகிறார். ஏன் தாவீது அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ளாக? தன் தகப்பனை சந்திக்க, தன் தகப்பனுடைய வீட்டிற்கு அவர் போவதற்கு ஏன் அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி? வேதத்துல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது அது உண்மையாகவே தாவீது சொன்ன அந்த வார்த்தை அது 100% அது உண்மையாயிருக்கிறது. அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 3 காரியங்கள் உங்களுக்கு நான் வைத்து உங்களுக்கு நான் செபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் நான் சொல்லிட்டேன், தலைப்புகளை வேத ஆதாரங்களோடு கூட நம்ம பார்க்க கத்த நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோமா? நம்முடைய தகப்பன் வீட்டிற்கு என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்கு போனார்கள். பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். They went to his father's house. தேவாலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே டெம்பிள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமம் இருக்குமானால் நீங்க அதை நீங்கள் பார்க்கலாம். டெம்பிள் என்று போடப்பட்டிருக்கும். இந்த ஊழியத்தில் கர்த்தர் இந்த சபைக்கு சில காரணங்களினால் பெயரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்தபோது இதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று நான் யோசித்து ஜெபித்த வேளையிலே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது, எப்படி பேசப்படுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தின போது அந்த வார்த்தைகளை நான் வேதத்தில் பார்த்த மாத்திரத்தில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை சாலமோன்ஸ் டெம்பிள். நெகேமியா கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்டின போது டெம்பிள். இங்கே வேதத்தில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற தேவாலயம், பேதுரும் யோவான் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவாலயத்திற்கு டெம்பிள். ஆகவேதான் இந்த தேவாலயத்திற்கு டெம்பிள் என்று வைத்தேன். இந்த வார்த்தை அநேகருக்கு அந்த நேரம் சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இதென்ன டெம்பிள், கோயில், இந்துக்களுக்கு வைக்கிற பெயராக இருக்கு, இதென்ன இதெல்லாம் பெயரா அப்படின்ற ஒரு நிலை ஒரு நேரம் வந்தது. சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. சிலருக்கு இது பிடிக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது இட்ஸ் டெம்பிள், தேவாலயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் செய்திக்கு நாம் வரும்போது இங்க வேதம் சொல்லுகிறது பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். They went to his father's house. பேதுரும் யோவானும் தன் தகப்பன் வீட்டிற்கு போனார்கள். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரை சந்திக்க, நம் தகப்பனை பார்க்க, நம் தகப்பனுடைய சத்தத்தை
கேட்க நாம் அவருடைய வீட்டிற்கு போகிறவர்களாய் இருக்கணும், அவருடைய வீட்டிற்கு வருகிறவர்களாய் இருக்கணும், போகணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வீட்டிற்கு வர வேண்டும். இது கட்டாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இது கட்டளை. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்படி வருகிறோம், எப்படி போகிறோம்? வேதத்தில் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கே ஊழியத்திற்கு கடந்து போனாலும் அவர் எருசலேமுக்கு வந்து விடுவாராம். ஏனென்றால் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்திலே அவர் ஊழியம் செய்யும்படியாக எங்க போனாலும். நேற்று ஒரு ஊழியரோடு கூட, நேற்று இரவு அவரோடு கூட நான் பேசும்போது அவர் ஒரு ஊழியரை குறித்து எனக்கு நினைவுபடுத்தினார். அவர் சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு இந்த ஊழியரை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நன்கு தெரியும், அவரை நன்கு அறிமுகமானவர், அவரை பற்றி உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார். சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஊழியத்தின் நிமித்தம் உலகத்தின் எந்த பகுதியிலே அவர் போனாலும் வார நாட்கள் மாத்திரமே அவர் ஊழியத்தை எடுத்துக் கொள்ளுவார். ஞாயிற்றுக்கிழமை என்றால் உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சபையில் நிற்பார். தெரியும் சொன்னேன். காரணம், இந்த நாட்களிலே கடந்த வாரங்கள் எங்கள் மத்தியில இருந்தார். அவரை நாங்கள் இருக்க சொன்னோம். He said no. He left. அவர் நாங்கள் இருக்க சொன்னோம், அவர் இருக்க மாட்டேன், நான் போறேன், அவர் கிளம்பிட்டார். தேவனுடைய சொன்னமே, நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன பாஸ்டர், என்ன பிரதர், போகாமல நாங்க இங்க வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும், நம்முடைய தகப்பனுடைய வீடு, நம்முடைய தகப்பனுடைய வீட்டிலே நம்முடைய தகப்பன் எப்பொழுதும் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முதலாவது, தகப்பன் வீட்டிலே தகப்பன் மாம்ச பிரகாரமாக நம்முடைய தகப்பன் தாய் வீட்டிற்கு ஏன் போறோம்? வீட்டிலே தகப்பனும் தாயும் இருக்கிறாங்க, பார்க்க போறோம். அப்ப தகப்பனுடைய வீட்டிலே இங்கே தகப்பன் வாசமா இருக்கிறார். அவர் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாசமா இருக்கிறவர் அல்ல, மீதி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் மேல இருக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறார். ஆனா நாம் அவரை பார்க்க எப்ப வரோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தான் நம்ம போறோம். ஒரு நாள் மாத்திரம் நமக்கு போதுமா? நம்ம அப்பாவை சந்திக்க, நம்ம அப்பாவோடு கூட இருக்க, நம்ம அப்பாவோடு சஞ்சரிக்க, நம்ம அப்பா பேசுகிற சத்தத்தை கேட்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நமக்கு போதுமா? சும்மா நான் வேடிக்கையா விளையாட்டா சொல்றேன். இட்ஸ் நாட் எ சீரியஸ். உதாரணத்திற்கு சொல்றேன், ஒரு ஆண் ஒரு பெண் அன்பாய் பழகுகிறார்கள் நினைச்சுக்கங்க. அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. காதல் பண்றாங்க, ஆங்கிலத்துல லவ் பண்றாங்க. ஆகவே இதை இப்படி சொல்றேன், ஒரு அன்பாய் தங்களை பகிர்ந்து கொள்றாங்கன்னு நினைச்சுங்களேன். பிடிச்சு போய், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அன்பு ஒரு பழக்கத்திற்குள் ஏற்படுத்தும் போது அந்த பழக்கத்தை அந்த ஒரு நாள் இல்லனா வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது உங்களுக்கு திருப்தியா இருக்கா?
பொதுவான ஒரு காரியத்தை நான் வைக்கிறேன். அப்படி பழகுகிறவர்களை நம்ம அவங்க இடத்துல கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லாவிட்டால் அப்படி இருக்கிறவங்க நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? வாரத்திற்கு ஒரு நாள் 1 மணி நேரம், இல்லாவிட்டால் ஒரு கால் நம்மளால முடியுமா? சாரி, அவங்களால அப்படி முடியுமா? ஒரு இரு மனங்கள் ஒன்றைக்கொன்று அன்பினால் நேசிக்கிறார்கள் என்றால் 24 மணி நேரம் போன்ல பேசணும்னு நினைக்கிறாங்க. படிக்கிற இடமா இருந்தா ஸ்கூல்ல வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கிறாங்க, காலேஜ்னா காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கிறாங்க, வேலைனா வேலை இடத்துல போய் நின்னுட்டு இருக்கிறாங்க. பிக்கப் டிராப் பேசணும், பார்க்கணும், இருக்கணும். இல்ல நம்முடைய சூழ்நிலை நம்ம எடுத்துக்கும் பொழுது நாம் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் போது என்றைக்காயிலும் ஒரு நாள் பார்த்தால் போதும் என்று நாம் இருக்கிறோமா? என்றைக்கோ ஒரு நாள் நாம் அவரிடத்துல பேசினால் போதும் என்று நம்மளுடைய மனம் இருக்கா? இல்ல. ஒருவேளை பக்கத்துல இருந்தா, அருகில இருந்தா, டெய்லி போறோம், டெய்லி போய் உட்கார்றோம், டெய்லி போய் பார்க்கிறோம், டெய்லி போய் பேசுகிறோம், மணிக்கணக்கா எடுத்துகிறோம். தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரியவர்களாகிய நாம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம்முடைய தகப்பனை சந்திக்க மாத்திரம் வாரத்திற்கு ஒரு நாள் போதும். அதுவும் நான் திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்த நான் விரும்பல. நீங்கள் சிந்திக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, சிலர் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் இடையில இருக்கிற 3 ஆராதனைகள் அப்பாவை பார்க்க மனசில்ல, மனம் இல்ல, இறுதி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள் அவருக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது அந்த 2 மணி நேரம், சிலர் 2 மணி நேரம், சிலர் 2.5 மணி நேரம், சிலர்லாம் ஆராதனைக்கு முன்னதாகவே ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக வந்து உட்காருகிற ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். சிலர் தூரத்தில் இருக்கிறவங்க கூட ஆன் டைம் வந்துறாங்க, எப்படி வந்துறாங்க? அப்பாவை சந்திக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வாரம், அடுத்த வாரம் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சா, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஜுரமா, அடுத்த வாரம் போய்க்கலாம். வயிற்று வலியா, அடுத்த வாரம் போய்க்கலாம். மண்டியில பெட்ரோல் இல்லையா, அடுத்த வாரம் போய்க்கலாம். கேட்க யார் இருக்கிறா? அப்பா இப்போதைக்கு அவர் கேட்க போறதே கிடையாது. பாஸ்டர் கேட்டா எதுனாலும் சொல்லிக்கலாம், பிரதர் கேட்டா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். தன் ஆண்டவராகிய தகப்பனை சந்திக்க, தகப்பனுடைய வீட்டிற்கு வருவதற்கு காலம், நேரம், சூழ்நிலை எல்லாம் இருதயம், மனம் என்ன சொல்கிறதோ அது போல வைத்திருக்கிறோம் நம்ம ஆண்டவரை பார்க்க. இங்க பேதுரும் யோவானும் பாருங்க, தேவாலயத்திற்கு போனார்கள். நம்முடைய தகப்பனை சந்திக்க, தகப்பனுடைய வீட்டிலே கர்த்தர் நமக்கு ஆராதனைகள் அப்படின்னா என்ன? அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் நமக்கு சபையிலே கர்த்தர் நமக்கு ஆராதனைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கிறவர் தான் செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறார், செவ்வாய்க்கிழமை இருக்கிறவர் தான் வெள்ளிக்கிழமையும் இருக்கிறார். ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டா, ஒரு பொருளா பார்த்தீங்கன்னா அது பொருள் தான். எடுக்கலாம், வேணா வைக்கலாம், அப்படி இல்லை. ஆராதனைகளை ஒரு நவுனா பாருங்க, அது ஒரு அங்க நபர் இருக்கிறாருன்னு பாருங்க, தேடி வர நம்மளுக்கு மனம் இடம் கொடுக்கும். அவரை பார்க்க, அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன பேசுகிறார்,
அவர் என்ன சொல்ல வருகிறார், எனக்கென்று என் குடும்பத்திற்கென்று அவர் என்ன பேசுகிறார் கேட்க வாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். அப்ப நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவர்களாயிருக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் அல்ல, சபையில அப்பா எதெல்லாம் நடத்துறாரோ அதுல எல்லாம் அப்பாவை பார்க்க மகிழ்ச்சியோடு வரணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அப்பா வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனோட இருந்துருவீங்களா? அப்பா நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், மகனே மகளே இந்தமா நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன், லீவ் எடுத்துட்டு போறோம், பர்மிஷன் கேட்டுட்டு போயிடுவோம். அப்பா வீட்டுல நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு இல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு திரும்ப அப்பா இல்லாட்டி அம்மா கால் பண்றாங்க, அம்மா இன்னொரு ஃபங்க்ஷன்மா, நம்ம வீட்டு மூலமா ஃபங்க்ஷன் வந்துரும். அப்போ நம்முடைய தகப்பனை சந்திக்க மாத்திரம் நாம் வருவதற்கு தடை செய்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய சபையிலே இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் போகிற சபை, நீங்கள் வருகிற சபையிலே கர்த்தர் உங்கள் அப்பா என்ன ஊழியங்கள் ஆராதனைகளை சபையில் அவர் வைத்து அவர் நடத்துகிறாரோ அங்கே நீங்கள் உங்கள் பிள்ளை அவருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் வர வேண்டும். இது நான் நடத்துகிறது இல்லைங்க, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய உங்கள் அப்பா நடத்துகிறார். உங்களுக்காக உங்களுக்காக வேதப்பாட வகுப்புல அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெள்ளிக்கிழமை மாலையிலே அவர் போதித்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் அப்பா இங்க செய்யறாரு. இதை நாம் மனதில் முதலாவது உணர்ந்து கொள்வோமானால் ஆலயத்திற்கு போவதற்கு நாம் எப்பொழுதும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போம். மாம்ச பிரகாரமாக நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய அப்பாவை ஒவ்வொரு ஆராதனையில் நீங்க பார்க்க தவறுகிறது நிமித்தம் உங்களை அவருடைய வருகைக்கு கொண்டு போவதற்கு அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் இழந்து போறீங்க. அவ்வளவுதான். முடிந்த அளவு, அது இந்த காலங்களில் முடிந்த அளவுலாம் இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் பலன், நமக்கு குடும்பத்துல எதுனா ஒண்ணுனாலும், வயிற்று வலியா இருந்தாலும் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு போயிடுறோம், ஒரு ஜுரம்னாலும் ஒரு மாத்திரை போட்டுட்டு போயிடுறோம். நம்ம படிக்கிற பிள்ளைங்க ஆனுவல் எக்ஸாம்னா ஒரு ஜுரம் சொன்னா அனுப்பாம நம்ம இருந்துருவோமா? இல்லட்டா உங்களுடைய வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நன்மையான ஒரு காரியம் நடக்க போது அந்த நேரத்தில் உங்களை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்க, அந்த நேரம் உங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட போகாம இருப்பீங்களா? ஏதாவது ஒண்ணு நீங்க முடியலனாலும், ஆனால் அப்பாவை சந்திக்க வருவதற்கு மாத்திரம் தேவனுடைய ஜனமே சிறிது பாருங்க. நேரம் அதிகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பேசுகிற ஒவ்வொரு காரியம் நீங்கள் சிந்தியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். Acts chapter 2 verses 1 says like this. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். வந்து இருந்தார்கள், வந்திருந்தார்கள், எல்லாரும் வந்திருந்தார்கள். ஓரிடம், அந்த ஓரிடம் நம்ம அப்பாவோட வீடா? ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு அடுத்த நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானோட நடத்துதல். அப்ப அந்த ஒரு இடம் என்று சொல்லும் பொழுது அப்பாவோட வீடா நான் பார்க்கிறேன். I saw like a, or I am seeing like a father's house. அங்க அப்பாவோட வீட்டுல அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்களாம்? வந்திருந்தார்கள், வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும்
ரெண்டாவது ஒரு காரியம், முதல் கர்த்தரோட ஆலயத்திற்கு நம்ம போகணும். எல்லாமே சபையில அப்பா நடத்துகிற எல்லா ஆராதனைகளும் கர்த்தரோட பிள்ளைகள் ஆலயத்திற்கு போகணும். ரெண்டாவது, போகிறது மாத்திரமல்ல, இருக்கணும். ஆலயத்துல இருக்கணும். ஆலயத்துல இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஆராதனை என்றால் 2 மணி நேரம் முழுவதுமாக இருக்கணும். அந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு வந்த பிறகு 10 முறை எந்திரிச்சு போவாங்க. சொல்லிட்டு வருவாங்களான்னு தெரியல. 7:30 மணிக்கு ஒரு கால் பண்ணு, எனக்கு ஒரு 6:45 எனக்கு ஒரு கால் பண்ணு, ஒரு 8 மணிக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு, 8 மணிக்கு நான் உனக்கு கால் பண்றேன், அப்படி இல்லையா இன்னும் முடியலன்னு அர்த்தம், 8:05 எனக்கு ஒரு கால் பண்ணு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி அந்த அனுபவம் இல்லைன்னா சும்மா எந்திரிச்சு போவாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வந்திருந்தார்கள்னா வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், வந்து இருந்தார்கள். அது பிரிச்சும் பாருங்க, வந்து அங்க இருந்தாங்க. அப்போ இந்த நாட்கள்ல நான் இன்னொரு விதமாய் சொல்றேன், சில வருவாங்க, இருக்கும் செய்வாங்க, சரீரம் இருக்கும், மனம் இருக்காது. இப்ப எத்தனை பேரு போனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முன்னாடி இருக்கிறவங்க பரவாயில்ல, பின்னாடி தெரியல. எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, எதை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, எதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இருக்கணும், மனம் அங்க இருக்கணும், அப்பாவுடைய சமூகத்துல. பொதுவா ஆண் பிள்ளைகளுக்கு தாயை ரொம்ப பிடிக்கும், பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த உறவை பாருங்க. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெற்றோரை பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்தை விட்டு போவாங்களா? அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்ட பிறகு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு மனம் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்களா? அப்பா அம்மா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட இருதயம் வேற எங்கேயாவது இருக்குமா? அப்பா அம்மாவை பார்க்க வந்துட்டு அங்க ஒரு நிமிஷம் எப்படி இருக்கிறீங்கன்னு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா? வந்தா ஒரு 1/2 மணி நேரம் அங்கேதான் இருப்பாங்க. நம்முடைய தகப்பனாகிய என் அப்பன் இயேசுவையும் சர்வ வல்லமையாகிய தேவனாகிய கர்த்தரை பார்க்க வருகிற கர்த்தரோட பிள்ளைகள் வருகிறது மாத்திரமல்ல, அங்க இருக்கணும். நம்மட மனம் அங்க இருக்கணும். சிலர் எப்ப முடிப்பார்னு மனம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னென்னலாம் இன்றைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சதுதான், இதெல்லாம் என்ன இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் நாம் உணர்வு அடைய வேண்டும் என்று கர்த்தரோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது உங்களுக்கு இல்லைன்னா கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்காரா? கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்காரா? ஒருவேளை நீங்கள் சரியாயிருந்து நீங்கள் கர்த்தரோட வரைக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அருகில உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்கள் சபை பரலோகம் போக வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கணும். அவர்கள் எல்லாரும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நம்முடைய குடும்பம் எல்லாரும் வரணும். ஆலயத்திற்கு வந்தா அங்க இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், முடிவு வரைக்கும் இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், நேரம் இல்லை, சிந்தித்து பாருங்க. இந்த 2 காரியங்கள், ஆலயத்திற்கு போகிற காரியங்கள், ஆலயத்திற்கு வந்து இருக்கிற காரியத்துல அடுத்து நடக்கிற ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன? ஆலயத்திற்கு வந்துட்டா போதுமா? ஆலயத்துல வந்து இருந்துட்டா போதுமா? அந்த ஆலயத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ப்ராசஸ் என்ன? அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாவோடு கூட இருக்கும்போது அப்பா வீட்டில் அப்பாவுக்கும் நமக்கும் அங்க இருக்கிற என்ன ப்ராசஸ் பார்க்க போறோம். அங்க என்ன நடக்குது? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம்
46 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தரோட ஆலயத்திற்கு போகணும், போனா கர்த்தரோட ஆலயத்துல இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கும்போது தேவாலயத்துல தேவனை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். ஆரம்பத்திலே நான் இன்ட்ரோவா சில காரியங்கள் சொன்னேன், அது திரும்ப நான் கொண்டு வர விரும்பல. ஆலயத்திற்கு எதற்கு வரும் தெரியுங்களா? அவரை தரிசிக்க. கடுப்புக்காக அல்ல, வெறுப்புக்காக அல்ல, சலிப்புக்காக அல்ல, எதற்கோ அல்ல. இங்க நம்ம ஆலயத்திற்கு வந்து போவது, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களா, அவங்களாம் ஒழுங்கா அப்படின்னு நாம் அப்படி ஆலயத்திற்கு வந்துட்டு போறதுக்காக ஆலயம் இல்லை. ஆலயம் எதற்குனா தேவனை தரிசிக்க. You see yourself. நாம் மற்றவர்களை பார்த்து நம்மை நாம் நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறோம், நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் என்னன்னா, மற்றவர்களை பார்க்காத, உன்னையும் உன் ஆத்துமாவையும் பார். அவர்கள் இப்பொழுது எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஆனா கடைசி நிமிடத்தில் அவங்க மாறிடுவாங்க. ஆனா அது உனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள பார்த்து 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 நான் என் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா நான் தான் இழந்து போவேன் எல்லாவற்றையும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆக கர்த்தருடைய ஆலயத்திலே வருகிறது எதற்குனா தரிசிப்பதற்கு. இங்கே இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தரிசித்து என்று வேதம் சொல்லுகிறது. தரிசித்துனா என்னங்க? என்ன தரிசிப்பது? 42 தெளிவாய் சொல்லுகிறது என்ன தரிசிக்கணும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா என்ன செஞ்சாங்களாம்? தரித்திருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தரித்திருந்தார்கள். எவரிபடி தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷம். உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதிலையாம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. அப்ப அப்பாவை சந்திக்க வருகிற இடத்திலே, இங்க வருகிற உபதேசத்திலே தரிசித்திருந்தார்கள். இங்க அப்பாவை சந்திக்க வருகிற அப்பாவோட வீட்டிலே ஒரு ஐக்கியத்திலே தரிசித்திருந்தார்கள். இன்றைக்குள்ள ஐக்கியத்தை நான் பேச நான் விரும்பல. ஆனா இங்கே வேற ஒரு அந்நியம், அந்த ஐக்கியத்துல தரிசித்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பாவோட வீட்டிலே, அப்பா இருக்கிற இடத்துல அப்பம் பிக்கிறதுல தரிசித்திருந்தார்களாம். அப்பா இருக்கிற இடத்துல அப்பாவோட வீட்டிலே ஜெபம் பண்ணுகிறதுல தரித்திருந்தார்களாம். இதுதாங்க தேவ ஆலயத்தில் அப்பாவோட வீட்டில் இருக்கிற காரியங்கள். இப்ப கர்த்தரோட ஆலயத்திற்கு ஏன் வரும்? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை, உபதேசம். செவ்வாய்க்கிழமை காலையில சகோதரிகள் ஜெபம். இங்க வேதம் சொல்லுது ஜெபம் பண்ணுவதில் தரித்திருந்தார்கள். அப்ப ஜெபம், அப்பா இருக்கிற இடத்துல ஜெபம் இருக்கு, தரித்திருந்தார்கள். மாலையில வேத பாட வகுப்பு, உபதேசிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில ஜெபம் நடக்கு, ஆவியானவர் நடத்துகிறார், தரித்திருந்தார். எல்லாவற்றிலுமே நம்ம யோசித்து பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் போதுமா நமக்கு? சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு எதற்கு போறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஏன் இருக்கிறோம்? அதுவே அநேகருக்கு தெரியாது.
ஏன் இருக்கிறோன்னே தெரியாது. ஏன் இருக்கிறோமா? அவரை தரிசிக்கிறதுல என்னென்ன காரியங்களை தரிசிக்கிறோன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு, அப்பாவோட வீட்டிற்கு வந்தா இந்த அனுபவம் எல்லாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொருக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கணும். சிலர் ஆலயத்திற்கு வந்து தூங்குவாங்க, சிலர் ஆலயத்திற்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டு செய்கைகளை காட்டுகிற அந்த செய்கைகளுக்கு சிரித்துக்கிட்டு இருப்பாங்க, சிலர் காலை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் காலை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ நடக்கும். ஆனா ஆலயத்துல தரிசிக்கிறது இருக்காது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பாவோட வீட்டில அப்பாவை சந்திக்கிற இடத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணுமா? அப்ப இதை நாம் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் இது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய முடியும். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு காட்டுகிறார் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம் என்று. கடைசியாய், நேரம் இல்லை, நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அநேக காரியங்கள் இருந்தால் நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்திற்கு போனா அங்க இருக்கணும், முழுசா இருக்கணும். சரீரம் முழுசா இருக்கணும், மனசு ஃபுல்லா அங்க இருக்கணும். அதனால அங்க ஆலயத்துல அப்பாவோட வீட்டுல என்ன தரிசிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம் இங்க நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வீட்டிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் விற்று என்ன செய்தார்களாம்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு நான் பேச விரும்பல, நான் பேச போறது இல்லை. ஆவியானவர் அதை இப்ப சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து விற்றாங்க, ஆனா ஒரு பங்கை எடுத்து வந்து வஞ்சித்தாங்கன்னு சொல்லுது. ஆவியானவர் அதை பற்றி பேச வரல. ஆனா அங்க வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்கன்னா, அப்போஸ்தலர் எங்க? அப்பாவோட வீட்டிலே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்க அப்படி ஒன்னும் சொல்லலே நீங்க நினைக்கலாம். தேவ ஆலயத்தில் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களே அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 11ஆம் வசனத்திற்கு வந்தீங்கன்னா அங்க எப்படி சொல்லுதுன்னா, சபையார் எல்லாரும், அந்த சம்பவம் நடக்கும்போது எங்க நடக்குது? விசுவாசிகளுக்கு மத்தியிலே, சபையாருக்கு மத்தியிலே. அப்ப அது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் எங்க இருக்கிறாங்க? அப்ப அந்த நேரம் சபையில, அப்பாவோட வீட்டுல இருக்கிறாங்க, தகப்பன் வீட்டுல இருக்கிறாங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவாலயத்துல அப்போஸ்தலர்கள் தங்கி இருக்கும்போது அங்கே வந்து அவரோட பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகணும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் வந்து இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல தரிசிக்கணும். அதோடு இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகும்போது கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களில் இருந்து நாம் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும்.
கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், மன உற்சாகமாய் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றிலும் உங்களை சம்பூர்ணமாக உங்களை கர்த்தர் நடத்தும் போது, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நிறைவாய் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் இவர்கள் விற்ற காரியத்துல அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்களாம். தங்களுக்கு இருந்த நிலத்தை விற்றதுல, அப்ப நம்ம ஒரு காரியத்தை விற்றாலும், நாம் ஒரு காரியத்தை வாங்கினாலும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும், நமக்கு உண்டாகிற எல்லா நன்மைகளிலும் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன் நான் இன்றைக்கு நான் சொல்றேன்னா, அநேகர் இந்த கொடுக்கிற விஷயத்துல கொடுக்க கூடாது என்று இந்த நாட்களில் ஆலோசனைகள் வந்து கொண்டு இருக்கு. கொடுக்க கூடாது என்ற ஒரு ஆலோசனை கடைசி காலங்கள்ல இந்த நாட்கள்ல அவர்களுக்கு ஆதாயம் இல்லாத இருக்கிறதுனால, அவங்களுக்கு அதுல ஒரு லாபம் இல்லாதனால அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் கொடுக்க கூடாதுன்னு. யூடியூப்ல எத்தனையோ பிரசங்கங்கள் இப்ப அப்படி வந்துகிட்டு இருக்கு, கொடுக்க கூடாதுன்னு. ஆனால் வேதம் கொடுக்கிறத பற்றி திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டுமா? எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இவர்களை போல நாம் வஞ்சிக்க கூடாது. சிலர் தசம பாகங்களை வஞ்சிப்பார்கள், சிலர் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்க கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல வஞ்சிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று ஒரு இடத்திற்கு ஊழியத்து நிமித்தமாக போயிருந்தோம். என்னோடு சிலர் வந்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஊழியத்து முடிச்ச பிறகு அந்த இடத்துல அந்த ஊழிய செய்தது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு காரியம், ஒரு பணம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த பணத்தை நான் கொடுத்தேன். என்னோட கூட வந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அது இலவசம், அது சும்மா நடக்குது, அதனால பாஸ்டர் போயிட்டு வர்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல நான் அதற்குரிதான அந்த தொகையை நான் கொடுத்துட்டு வந்த பிறகு அவங்க வெளியே வந்து கேட்டாங்க, பாஸ்டர் இதற்கு பணமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆம், இதற்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும், இதற்கு நாம் பணம் செலுத்த வேண்டும். இல்லைன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நம்ம பண்ணணும்னா அவர்கள் அதற்குன்னு வச்சிருக்கிற அந்த சார்ஜ் நம்ம கொடுக்கணும். அப்படியா பாஸ்டர், எங்களுக்கு தெரியல. அப்பதான் நான் சொன்னேன், சபையிலும் அப்படிதான் எல்லா காரியத்திற்கும் நாம் கொடுக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பின்னாடி இசை வாசிக்கிறவங்க இலவசமா வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல, வாசிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நாம் கொடுக்கிறோம். இந்த பின்னாடி கேமரா எடுக்கிறாரு அண்ணா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். எவ்ரிதிங் we are giving, கொடுக்கிறோம். என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு நம்ம கொடுக்கிறோம், இவர் வாங்கி சாப்பிடுறாரு, இவர் வளர்ந்து வர்றாரு. இட்ஸ் ராங் திங்கிங், தவறான ஒரு காரியம். நம்ம அவருக்கு கொடுக்கிறோம், அவர் தான் சாப்பிடுறாரு, அவர் தான் நல்லா வராரு, நல்லா இருக்கிறாரு. இட்ஸ் ராங். நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை. இவர்கள் அனனிய சப்ரால் அப்போஸ்தலரின் பாதத்தில் வைத்தார்கள். அந்த அப்போஸ்தலர்களுக்கு அல்ல, அது கர்த்தருக்கு வைத்தார்கள், கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனாயிருக்கிறேன். நான் சாப்பிட்டு நான் வளர்ந்தா அதற்குரிய கணக்கு நான் கொடுக்க போறேன். தேவனுடைய ஜனமே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? நான் சொல்ல வேண்டும் என்றல்ல, இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் அநேகருடைய மனதை இன்றைக்கு பொல்லாங்கன் எடுத்து விடுகிறான். நல்ல இருதயங்களை எடுத்து விடுகிறான், நல்ல மனதை எடுத்து விடுகிறான், நல்ல சிந்தையை எடுத்து விடுகிறான். ஆகவே சபையானது, சபையில் நான் இந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியமாயிருக்கிறது.
தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்குரிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மையிலும் நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய தகப்பன் வீடு. நம்முடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நாம் போகணும். தகப்பனுடைய வீட்டில் நாம் இருக்கணும். தகப்பனுடைய வீட்டில் நாம் தரிசிக்கணும். தகப்பனுடைய வீட்டில் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். இந்த அனுபவம் உடையவர்களாய் நம்முடைய தகப்பன் வீட்டிலே தகப்பனுக்கு முன்பாக இந்த ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் விசுவாசிகளாகிய நாம் கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். நாம் எழுந்து நிற்கிற நேரம் தேவனோடு கூட பேசுவோம். ஆண்டவரே, நீர் பேசினீர், நீர் பேசியிருக்கிறீங்கப்பா. அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா இந்த நேரம் உங்களுடைய இருதயம் thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு நிமிடம் உங்களுக்கென்று எடுத்துக்குங்க. தகப்பன் வீட்டை நேசிங்க. தகப்பன் வீட்டை விரும்புங்க. தகப்பன் வீட்டிற்கு வாங்க. தகப்பனோட வீட்டிற்கு போங்க. தகப்பனோட வீட்டில இருங்க. தகப்பன் வீட்டில தரிசிங்க. தகப்பன் வீட்டில கொடுங்க. தகப்பன் உங்களை பார்க்கிறார். இந்த நேரம் தகப்பன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். The Father's Day ஒரு செய்தியாக நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம்முடைய தகப்பனை பற்றி, தகப்பனுடைய வீட்டை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். Jesus. Glory to God. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் இனி வருகிற நாட்கள்ல எங்கள் தகப்பனுடைய வீட்டை, அப்பாவோட வீட்டை, அப்பாவை நீங்க எப்படி நேசிக்கிறீங்கன்னு அவர் உங்களை பார்க்க போறாரு. உன்னை தொடுவோம் ஏன் கண்மணியே, தொடுவதாக உரைத்ததாலே அந்த வார்த்தை கவனிச்சுக்கலாம். யாருங்க சொல்லுவா இந்த மாதிரி? இந்த கணவர் சொல்லுவாரா அப்படி? உங்க மனைவி சொல்லுவாங்களா? உங்க பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்களா? நீங்க அதிகமாய் நேசிக்கிற உங்களுடைய சிநேகிதர் சிநேகிதி சொல்லுவாங்களா? உங்க அப்பா உங்களுக்காக தம் சரீரத்தை கொடுத்து, தம் ஜீவனை கொடுத்து, தம் ரத்தத்தை சிந்தின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க அப்பா சொல்றாரு உங்களை பார்த்து, உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணி யாராவது தொட முடியுமா? அப்ப உங்களை தொட்டா அவருடைய கண்மணியை தொடுறானா? அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நம்ம அப்பா செஞ்சிருக்கும் போது சொல்றாரு போது அவர் எவ்வளவு நேசிச்சு அப்பாவோட வீட்டுக்கு நீங்க வரணும். பாடுங்க பார்க்கலாம். உன்னை தொடுவோம் ஏன் கண்மணியே, தொடுவதா அது திரும்ப சொல்லுவோம்.
சமாதானத்தோடு கூட அனுப்பும். உடைய கிருபை அவளை சூழ்ந்து காட்டும். தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மேன்மையாய் வைத்து நடத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனையும் பாதம் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.